இந்தியாவில் ஹீட் வேவ்னால ஒரு நாளைக்கு 3400 பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதையே நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஆனால் ஆந்திராவில் வந்து ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க, 2வது வாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தாக்குதல் உண்டு பண்ணால் வெப்ப அலை வீசுறதுனால நீங்கள் நார்மலாகவே வீட்டில் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கணுன்ற எண்ணம் இருக்காது. நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, நமக்கு என்ன பெருசாக அந்த ஸ்வெட்டாக போதா, நம்ம எந்த வேலையுமே செய்யலை, தண்ணி குடிக்க தேவைன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்புல வந்து நீரிழப்பு ஏற்பட்டுரும். இதனால் இந்த டைமில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ரத்தம் முறைதல், மாரடைப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. வெளியில் மோஸ்ட்லி போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் யாருன்னா கர்ப்பிணிகள், முதியோர்கள், குழந்தைகள் இவங்களாம் போயிடுறத அவாய்ட் பண்ணுங்கள். என்னப்பா ஏதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்திட்டே இருக்கீங்கன்னா இதுக்கு பேர் பயமுறுத்துற கிடையாது, இதுக்கு பேர் அவேர்னஸ். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். ஏன்னா தெரியும் நமக்கு ஓரளவுக்கு வெயிலில் போனால் கொடை பிடிச்சிட்டு போகணும், குழந்தைங்களோட போகும்போது இப்படி இருக்கணும்னு தெரியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெப்ப அலை வீசுறதுனால ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. இனியும் அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம்.